தமிழ்நாட்டில் கடந்த 12ஆம் தேதி இந்தியன் 2 திரைப்படம் லைக்கா புரொடக்ஷன் தயாரிப்பில் இயக்குனர் சங்கர் அவர்கள் தயாரிப்பில் வெளியானது. அந்த திரைப்படத்தில் இ-சேவை மையம் மற்றும் ஆதார் சேவை மைய தொழிலாளர்களை இழிவாகவும் ஊழல்வாதிகள் என்றும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சியில் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இ-சேவை மையத்தில் கையெழுத்திடப்படும் ஆதார் புகைப்படம் பெற முடியும் என்று காட்சிகள்லாம் இடம்பெற்றுள்ளது. இ-சேவை மையத்தில் அந்த மாதிரியான பணிகள் எதுவும் கிடையாது. ஆதார் சேவை மையத்திலும் புகைப்படம் எடுக்கும் பணி மட்டுமே நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் அளிக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பணியாளர்கள் தரவுகளை பதிவேற்றுகின்றனர். இ-சேவை மையத்தில் அங்கீகாரம் செய்ய எதுவும் வழிவகை இல்லை. தவறான சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் இந்தியன் 2 திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ளது. அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரவு எழுத்தாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. இ-சேவை மையத்தில் முக்கியமாக பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன இ-சேவை மையத்தில் அடிப்படை கட்டமைப்பு, அடிப்படை உபகரணங்கள் பொதுமக்களுக்கு சேவை செய்ய எதுவுமே நிர்வாகம் தரப்பில் வழங்கப்படுவதில்லை. ஊழியர்களுக்கு மிக குறைந்தபட்ச ஊதியமே அரசு நிறுவனங்கள் வழங்கி வருகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் இந்தியன் 2 திரைப்படத்தில் வரும் காட்சிகள் இ-சேவை மைய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இது காட்சிகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானதாக உள்ளது. இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தில் இ-சேவை தமிழகத்தினுடைய இ-சேவை மையங்கள், தமிழகத்தின் டாக்டிவ் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய அது ஒரு பொதுத்துறை நிறுவனம். அந்த நிறுவனத்தில் பணி செய்யக்கூடிய இ-சேவை மையம் கிட்டத்தட்ட 22,000 மையங்கள் என்பது தமிழகத்தில் இருக்கிறது. அத்தனை மையங்களிலுமே இப்போ ஊழியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கு. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லக்கூடியவர்கள் வேலை சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அவர்களை இழிவாக பேசுவது, லஞ்சம் வாங்குறாங்க என்று பேசுவது என்பது மிகவும் கொடூரமான விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். சங்கத்து சார்பாக நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக எல்லாமே இன்றைக்கி டிஜிட்டல் மயம். இப்போ நான் போய் ஒரு டேட்டா பர்த் சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா எனக்கு நான் டேட்டாஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, தரவுகள் கொடுத்தேன்னா அது தரவுகள் உள்வாங்கி கொண்டு எனக்கான என்ன அதுக்கான பணம் இருக்குது. அந்த பணத்தை திருப்பி ஓடிபி மூலமாக கேட்கும், என்னுடைய ஃபோனுக்கு வரும். இல்லை வெரிஃபிகேஷன் ஆன பிறகு தான் நம்ம பணத்தை கொடுக்குறோம். இதில் லஞ்ச லாவண்யத்துக்கு ஊழலுக்கு எந்த விதமான இதுவே இல்லை, சாதுரியங்கள் இல்லை, வழிமுறைகளும் இல்லை. இந்த எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் இது. ஆகையினால அதை தவறுதலாக தனக்கு ஒரு லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்க அவருடைய படத்தில் எல்லாம் சித்தரித்து கொண்டு வரக்கூடிய இந்தியன் ஒன்றில் அதான் சொன்னார். வர்மகலையில் அந்த கலைகள் மூலமாக சொன்னவர் இன்றைக்கும் தன்னை ஒரு ஊழலை ஒழிக்க வந்த ஒரு முக்கிய பிரமுகராக காட்டுவது என்பது அவருடைய பாவமாக நாம் கருதுகிறேன். அதை இதன் மூலமாக நாட்டில் எவ்வளவோ ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி பேசின கூட நில அபகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திருமாவளவன் தோழர் பேசுனது போல் அல்லது முருகன்காந்தி பேசுனது போல் பல்வேறு விஷயங்களில் இன்றைக்கு நில அபகரிப்பு, தொழிலாளர் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக நியாயமாக வேலை செய்யக்கூடிய இந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்கள், தரவு உள்ளிட்டார்களை மிக கேவலமாக சித்தரிப்பது என்பது மிகவும் மன உளைச்சலுக்கு ஆட்படுத்திருக்காங்க. நாங்கள் இப்போ உங்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் தமிழக அரசுக்கும் அதே போன்று நம்முடைய மக்களுக்கும் இதை எடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் யார் வேணால் கேட்டு பாருங்கள், நம்ம பொதுமக்களை டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக இந்த தர உள்ளிட்டாளர்கள், அதோட ஆதார் கார்டு கொடுக்கக்கூடியவர்கள் எந்தவித ஊழலும் செய்ய மாட்டார்கள், ஊழலுக்கு உட்படுத்த மாட்டார்கள் என்பது தான் எங்களுடைய இது. ஆகவே தவறுதலாக சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய, வேண்டுமென்றே சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய அந்த காட்சிகளை நீக்க வேண்டும். லைக்கா நிறுவனம் நீக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய சர்வதேச புகழ்பெற்ற சங்கர் அவர்கள், இயக்குனர் சங்கர் அவர்கள் இதை நீக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தோழர் சொன்னது போன்று, நம்முடைய சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் மனோஜ்குமார் சொன்னது போன்று, இன்றைக்கு தமிழக அரசினுடைய இ-சேவை மையங்கள் மிகவும்
சாதனங்கள் அற்று பேப்பர் இல்லை, டோனர் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஒரு எந்தவித பாதுகாப்பும் இல்லாத அளவிற்கு அந்த இ-சேவை மையங்கள் சென்று கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதானமான குறிக்கோள். அது மட்டும் இல்லை, இவர்களை தொழிலாளர்கள் அங்கீகரித்து இவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம், அரசு அறிவித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை, சட்ட ரீதியான சலுகைகளை இவர்களுக்கு தர வேண்டும் என்பதை எங்களுக்கு பிரதானமான குறிக்கோளாக இந்த பிரஸ் மீட் மூலமாக நாங்கள் சொல்ல வேண்டியது தொடர்கள். இந்தியன் நிறைய துறை சார்ந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஊழல் இ-சேவை மையம் அதில் குறிப்பாக ஒரு நபர் பண்ணுற தப்பதான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி பணியே இல்லை சார். இ-சேவை மையமே சொல்றது இல்லை அப்படின்றத அவர் அங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ணுறாங்க. இ-சேவை மையம் எல்லாமே இப்படி தான் நடக்குது. ஒரு நபர் அங்கே இவ்வளோ கொள்ளையடிக்கிறார், இவ்வளோ ஊழல் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் அங்கே காட்சியாக இருக்கும். அது எப்படி ஒட்டுமொத்த இ-சேவை மையமே அசிங்கப்பட்டு அப்போ எப்படி ஊழலை பற்றி எப்படி தான் சொல்ல முடியும்? குறிப்பாக இ-சேவை மையத்தில் அந்த மாதிரி ஊழல் எதுவும் இல்லை சார். சார் முதல்ல அரசு அதிகாரியாக காட்டியிருக்காங்க சார். இருக்கிற சாமானியன் எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துக்கு போனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் காசுலாம் ஒரு வேலையும் நடக்காது. இ-சேவை மையம் ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் சார். கையில் காசே வாங்குறது இல்லையா யாரும்? ஆமாம், ஸ்வைப்பிங் தான், ஸ்வைப்பிங் மிஷினில் தான் பண்ணுறோம். எல்லா இ-சேவை டிஜிட்டலில் தான் அது செயல்படணும்னு கிடையாது. ஏ கிளாஸ் அவர் சொல்கிறது அரசு இ-சேவை மையம் சார், கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் காமிக்கிறாரு. அரசு இ-சேவை மையங்கள் ஃபுல்லாக டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. அரசு இ-சேவை மையங்கள் தான் நாங்கள் பேசுகிறோம். ரெண்டாவது, அரசு இ-சேவை மையங்களில் இ-சேவை மைய அதிகாரி வந்து கெசட் ஆஃபீஸர் கிடையாது. இ-சேவை மைய தொழிலாளி வந்து கிரீன் இங்கில் சைன் பண்ணுற வேலையும் அவருக்கு கிடையாது. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மில் புள்ளி வச்சுருந்தா இவர் சைன் பண்ணுவார், ஆத்தரைஸ் பண்ணுவார். இ-சேவை மைய ஊழியர்களுக்கு ஆத்தரைஸ் பண்ணுற வேலையே கிடையாது சார். அங்கே ஒன்லி டேட்டா, பப்ளிக் கொடுக்குற டேட்டாவை கம்ப்யூட்டரில் அப்டேட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ஆதாருக்கு ஒரு ஃபார்முக்கு 300 ரூபா, நான் சைன் பண்ணால் 300 ரூபான்றாரு. அது அதிகாரம் பண்ணுறதுக்கு அவர் கிடையாது. அது யுஐடிஐ தான் அதை அப்ரூவ் பண்ணணும். இவர் டேட்டா என்ட்ரி மட்டும் தான் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் என்னன்னு கூட அந்த டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரோட பார்க்க முடியாது. அங்கே என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்டேட்டஸே தெரியும். அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இங்கே ரெவன்யூ சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா தாசில்தார்கிட்ட போய் சார் ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் யூஐடியில் அப்படி கேட்கவே முடியாது. அது எப்போ வருதோ அப்போ தான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது பிளாக் மார்க்னு ஒன்று இருக்கும். அதில் 6 மாதம் தொடர்ந்து விழுந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் யாரையுமே போய் கேட்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதாருக்கு 300 ரூபா வாங்கிட்டு நான் சைன் போட்டேன்னா எனக்கு வந்து அந்த 300 ரூபா கிடைக்குன்ற மாதிரி பதிவு பண்ணுறது தப்பு. ரெண்டாவது, அவர் க்ரீன் கலர் சிக்னேச்சர் பண்ணுறாரு. அந்த ஆஃபீஸோட கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ஏசி முதற்கொண்டு எல்லாமே இருக்குது சார். சார் பாத்ரூம் வசதி இல்லை சார். லேடிஸ்க்கு எதிர் வீட்டு கதவை போய் தட்டி போய் பாத்ரூம் இருந்தால் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ற சொல்கிற நிலைமை தான் சார் இங்கே இருக்குது. ஆனால் அவர் அப்படி ஒரு கட்டமைப்பை காட்டி ஒரு சிசி கேமரானா இல்லவே இல்லை சார். சாதாரண ஒரு இருப்பிட வசதி கூட அந்த இ-சேவை மையத்தில் இல்லை சார். நானும் ஒரு இ-சேவை தொழிலாளி தான். இந்த அரசு கேபிள் டிவி பழி வாங்கப்பட்டு தான் இப்படி வெளியே வந்திருக்கேன் நானும். சார், ஒவ்வொரு முறையும் இ-சேவை மையத்துக்கு 4 தடவை ஏற்பட்டு வராங்க. ஆமாம், எல்லாருக்குமே கஷ்டமான கேள்வி. அவங்களுடைய தீர்வுங்கிறது, அவங்களுடைய வேண்டுகோள்ங்கிறது நிறைவேற்றப்படுது. வராங்க, இன்னொரு நாள் வாங்க, சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, இல்லை இன்னொரு நாள் வாங்க அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 90% இருக்குது. ஆமாம் சார். அதுக்காக நீங்கள் இது வரைக்குமே இந்த மாதிரி சங்கங்கள் எதுவும் முன் வந்தோ ஒரு போராட்டங்களோ இல்லை ப்ரெஸ் மீட்டோ நடந்தவே இல்லை. ஐயா தப்பா இல்லை சொல்லி முடிக்கிட்டோம். ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் இப்படி முன் வரீங்க. மக்களோட பிரச்சனைகளுக்காக நீங்கள் வரவே இல்லை. மக்கள் பிரச்சனைக்காக இந்த உட்காந்துக்கார பொதுச் செயலாளர் பேப்பர் டோனர் கொடுக்கறது இல்லைன்னு பேப்பரில் ஆடு கொடுத்தாரு சார். அதன் மூலமாக பழிவாங்கப்பட்டு பண்ணியிருக்கோம் சார். பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம் சார். எல்லாம் பண்ணியிருக்கோம் சார். பண்ணி தான் இருக்கிறோம். பண்ணிட்டு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த நாங்கள் போராட்டம் கிட்டத்தட்ட 2018 தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். வழக்கு போட்டிருக்கிறோம். அதே போன்று உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். மாவட்டங்களில் போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். நாம் இங்கே கூட சேப்பாக்கோட ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தணும். முதல் போராட்டமே அங்கே தான் நடத்தணும். நடத்திய பிறகு பேச்சுவார்த்தைக்கு வராங்க. வந்து இது மாதிரி நாங்கள் செஞ்சு தரோம், பேப்பரு டோனர் மற்றதெல்லாம் செஞ்சு தரோம், உங்களுக்கு ஊதிய உயர்வு தானே வாங்கி தரோன்னு சொல்கிறாங்க. பிறகு என்ன ஆகுதுன்னா, இவங்க நேரடியாக ஒரு ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுத்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 20,000க்கு மேற்பட்ட ப்ரைவேட் லைசன்ஸ் கொடுத்து இருக்கக்கூடிய இ-சேவை, அரசுக்கு இருக்கக்கூடிய இ-சேவை மையங்களை வந்து மூடுவதற்கான முயற்சி செய்து அதற்கான ஆர்டர்ஸும் போட்டாங்க 2021. அப்போ நாங்கள் போராட்டம் நடத்தினோம். நடத்திய பிறகு சட்ட ரீதியாக நாங்கள் போக வேண்டியதாக கட்டாயத்துக்கு எங்களை தள்ளி விட்டாங்க. சட்ட ரீதியாக போயிட்டு சென்னையில், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 96 மையங்களை மூடுவதாக சொன்னாங்க. என்ன காரணம்னா வந்து வியாபாரம் சரியில்லை, வர்த்தகம் சரியில்லை. ஒரு அரசு என்பது சேவை செய்யக்கூடிய அரசு. நீங்கள் சொன்னீங்க இ-சேவை என்பது அதுதானே. சேவை செய்யக்கூடிய அரசு. எனக்கு வந்து போதுமான வருமானம் வர்றதில்லை, வர்த்தகம் சரியில்லை, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்து கிட்டத்தட்ட சென்னையில் மட்டுமே 96 சென்டர்ஸ் க்ளோஸ் பண்ணுறோம்.
அப்போ நாங்கள் வந்து ரிட்டு போகிறோம். ரிட்டு கோர்ட்டில் ரிட்டு போயிட்டு எம்ஜிஆர் பிரசாத், அஜய் கோஷ் அவங்க முறையிட்டு அதை வாபஸ் வாங்க தடை வாங்கியிருக்கிறோம். இப்போ தடை வாங்கி இப்போ அந்த இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதில் மேஜராக என்ன பார்க்குறோன்னா, நாம் இந்த தமிழகத்தின் தமிழகத்தின் சார்பு நடக்கக்கூடிய இசேவை மையங்கள் தொடர்ந்து நடத்தணும். ஏன்னா நீங்கள் தனியாருக்கு கொடுத்தீங்கன்னா தனியாருடைய இப்போது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு 20 ரூபான்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 20 ரூபான்னா இசேவை மையம் தமிழகத்தில் இசேவை மையம். அதே நீங்கள் தனியாருக்கு இசேவை, அதுவும் இசேவை தான் போட்டிருக்காங்க, சிஎஸ்சி சென்டர் போட்டிருப்பாங்க 200 ரூபா. இதுதான். அது இல்லாமல் இதில் பல்வேறு விஷயங்கள் மறைமுகமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். இப்போ எனக்கு ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, வேறு ஒரு மற்ற ஜாதி சான்றிதழ் வாங்கினா ஈஸியாக வாங்கலாம். என்னால் தனியாரில் போய் வாங்கலாம். அப்படிப்பட்ட பல்வேறு முறைகள் வந்து செயல்படக்கூடிய மையங்களாக தனியார் மையமும் மாறி இருக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் ஏன்னா டிஜிட்டல் என்ன வேணும்னா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நாங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுறோம், அதனால தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது இசேவை மையம் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். இன்னும் பல்வேறு சேவைகளை கொண்டு வந்து மற்ற மாநிலங்கள் இருக்கிற போது கேரளாவில் இருக்கிற மாதிரி அல்லது ஆந்திராவில் இருக்கிற மாதிரி 108, 109 சேவைகளை இவர்கள் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. இதை பலப்படுத்த வேண்டும். இது நீங்கள் இது வந்து இந்தியன் 2 படம் என்பது ஒட்டுமொத்தமாக நீங்கள் இசேவை மையங்கள் என்பது நம்ம சொல்ல முடியாது. அதில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் அதுதான் இசேவை மையம் என்பது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்கள், தனியார் மையங்கள் அவங்க அது வியாபார ரீதியாக பார்க்கக்கூடிய விஷயம். ஆனால் தமிழகத்தில் அரசு கீழே இருக்கக்கூடிய டாக் டிவி கீழே இருக்கக்கூடிய அரசு கேபிள் டிவி கீழே இருக்கக்கூடிய இசேவை மையங்கள் என்பது முழுக்க ஊழலற்று இருக்கக்கூடியதாகத்தான் எங்களுக்கு அதில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இதில் அந்த பண பரிமாற்றத்தில் எங்களுக்கு வரவு இல்லை, செலவு இல்லை, எல்லாமே டிஜிட்டல். நாங்கள் வந்து 50 ரூபா கொடுங்கன்னு, ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி போயிடும், அமௌண்ட்டு போயிடும். அதில் ஸோ வெரிஃபிகேஷன் தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுதான் எங்களுடைய பணிகள். அதில் வந்து அவர் வந்து இசேவை மையம் அவருடைய ஊழல் ஒழிப்பது என்பது எல்லாரும் செய்ய வேண்டிய பணிகள் தான். அதில் தொடர்ச்சி அவர் அந்த டைரக்டர் சங்கர் அவர் பண்ணிகிட்ருக்கார். அது ஒன்றும் மாற்று கருத்தில் எங்களுக்கு மாற்று கருத்தில். ஆனால் அடிப்பட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தவித தவறும் செய்யாத எங்களை தரவு உள்ளிட்டார்களை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கொண்டு போய் நீங்கள் நிப்பாட்டி 300 ரூபா தாய் மசாஜுக்கு போகிறாங்க. அந்த அளவுக்குலாம் போகிறதில்ல. அதெல்லாம் வந்து மிக அதீதமான ஒரு கற்பனை, சினிமா கற்பனை தான். அதில் ஊழல் என்று வருகிற பொழுது அது நியாயத்துக்கு வரும்ல. இல்லை செய்கிறவங்கள சொல்லுங்கள், நாங்கள் வேண்டான்னு சொல்லலையே. நீங்கள் டாக்டர் நிறைய பண்ணுறாரு, வக்கீல் பண்ணுறாங்க, இன்ஜினியர்ஸ் பண்ணுறாங்க, கான்ட்ராக்டர்ஸ் பண்ணுறாங்க. ஏங்க கதை தாங்க, கதை இன்றைக்கு நிஜமாக மாறுதில்ல. கதை தான் நம்ம பார்க்குறது, ஒவ்வொருத்தருடைய பார்வை தானே. அது எங்கள் பார்வையில் எங்களுடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது, அவ்வளோதான். ஏன்னா எதுவுமே செய்யாதவங்களுக்கு இது வருதில்லை. எங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. ஊழலுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை, லஞ்ச லாவண்யத்துக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்லை. எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டு தான். அதனால் வந்து அதுவும் அவர் சித்தரிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹைடெக் இசேவை மையம். 1.5 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அந்த படம் எடுத்தது 2019. படம் இந்த மனோபால படம் எடுத்தது அவர் அதுதான் மனோபாலம் தான் நடிச்சிருப்பாரு இசேவை. ரிலீஸ் இப்போ தானே சார் ஆச்சு. ரிலீஸ் ஆன அப்புறம் தான் நம்மளுக்கு தனியாக காட்சி பார்க்கணும். அவர் எடுத்தது அந்த நோக்கத்தில். அப்போ நீங்கள் என்ன கையில் இப்போ வாங்கினீங்களோ டிஜிட்டல் கையில் கூட 300 ரூபா அந்த மாதிரி ஆத்தரைஸ் சிக்னேச்சர்லாம் கிடையாது சார். 1 வருஷம் தான் சொல்கிறீங்க. 2019, 18, 1 இப்போ தான் படத்தோட ஃபர்ஸ்ட் நாள் ஷோ. அப்போ எழுந்திருக்க மனோபாலம் உயிரோடு இருக்கக்கூடிய காட்சி. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான சூழல் அவர் எப்போது எடுத்துக்கிட்டோம் சார். அதை பற்றி we are not bothered about that. The issue இல்லை இருக்கட்டும் சார். ஃபைனலாக வருது தான் நமக்கு பிரச்சனை. வருது தானே ரிலீஸ் போது நமக்கு. எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை சார், டிஜிட்டல் சார். அதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி பழக்கங்கள் இல்லை, எங்களுக்கு வராது. எங்களுக்கு மேலே அதிகாரிகள் இருக்கலாங்க சார். ஒரு சர்டிஃபிகேட் போடுறோன்னா 1000 ரூபாய்க்கெல்லாம் வேலையே இல்லை சார். சார் வாய்ப்பே இல்லை சார். வெறும் டேட்டா என்ட்ரி பண்ணுறாங்க பாருங்க. எதுக்கு சார் 1000 ரூபாய் எல்லாம் பண்ணி பாருங்க. ஒரு நாள் நீங்கள் போனால் ஏதாவது
இல்லை சார், இது நீங்கள் ஒட்டுமொத்த சிஸ்டத்தை பார்க்குறீங்க. நாங்கள் பார்க்குறது அப்படி இல்லை. எங்களுடைய பணிகளை பற்றி நான் பேசுகிறோம். யூ ஆர் டாக்கிங் அபவுட் என்டையர் சிஸ்டம். லைக் வி ஆர் கிவிங் பெட்டிஷன் கொடுக்கும். தனியார் துறையில் இது நடக்கிறதுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்டாக அந்த காட்சியை வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கையில் காட்சியில் சொல்லியிருந்தாரு. நீங்கள் வந்து அதை சார் ஆக்சுவலாக அது பேசிக் எரர் சார். இசேவை மைய அதிகாரி, இசேவை மைய ஸ்டாஃப் வந்து எப்படி அரசு அதிகாரியாக சித்தரிக்கிறாங்கன்னு தெரியல சார். அந்த அட்மாஸ்பியரே கிடையாது சார்ன்ற டோட்டலாகவே பேசிக் எரர் சார். இது எப்படி வந்து அவர் என் லைஃப்பில் இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சொல்லுவார்? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது சார். எப்படி அது சார் இருக்கிற நிலைமையை சொல்லணும் சார். இங்கே பிரிண்டர் இல்லை சார், பேப்பர் இல்லை சார், டோனர் இல்லை சார், பப்ளிக் வந்து வாங்கி கொடுத்துட்டு போகிற நிலைமை இருக்குது சார். அப்படி ஒரு நிலைமை இருக்கு. நீங்க பேசிக்கே வந்து ஒரு ஆதாருக்கு 300 ரூபாய் சைன் பண்ணா 300 ரூபாய் எப்படி சொல்லுவாரு? அதனாலதான் இவ்வளவு பைசா சொல்லுவாரு. ஆமா சார், அதை தான் சொல்றேன். சொகுசா இல்ல சார். உங்ககிட்ட அத்தாரிட்டி இருந்தா மட்டும்தான் நீங்க சம்பாதிக்க முடியும் சார். என்கிட்ட அத்தாரிட்டி கிடையாது. வெறும் டேட்டா என்ட்ரி மட்டும்தான். சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அது ஃபார்வர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவர் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கப்புறம் தாசில்தார் எடுக்கணும். எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் என்ன சொல்றாரு, ஏன் தாலுக்காக்கு வராது, நான் வந்து டைவர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அப்படிலாம் பேசுறாரு. அப்படிலாம் பண்ணவே முடியாது சார். சரி, முடிப்போம். டேட்டா என்ட்ரி ஆன்லைன்ல ஃபீட் பண்ண மட்டும்தான் முடியணும். அது தவிர வேற எதுவுமே கிடையாது. கோரிக்கை சொல்லிடு. அதாவது அந்த திரைப்படத்தில் வர இசேவை மைய ஆதார் சேவை மைய காட்சிகள் வந்து தொழிலாளர்களிடையே பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வேகமாக வளர்ந்து வர துறை பார்த்தீங்கன்னா வந்து ஐடி துறை தான். அந்த ஐடி துறையிலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது இசேவை மையம் தான். அதனால் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மாண்புமிகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த காட்சியை நீக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு தரவு உள்ளிட்டவர்கள் சங்கம் கேட்டுக்கொள்கிறது.